தோசை, இட்லி, பூரி, சப்பாத்தி, பரோட்டா எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க என்ன சொல்ல போறீங்க? ஏங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கங்க. நான் தோசை தான் சொல்ல போறேன். அப்போ எனக்கு பரோட்டா சொல்லுங்க. பரோட்டாவா? சரி, அப்புறம் எதுக்கு என்கிட்ட கேட்டீங்க? நான் என்ன சொல்ல போறேன்னு? நான் தான் தோசைன்னு சொல்லிட்டேனே. நீங்களும் தோசை சொல்லிருக்கீங்க, நானும் தோசையே சொன்னா ஒருவேளை தோசை நல்லா இல்லனா 2 பிளேட்டும் வேஸ்ட் ஆயிடும்ல. அதான் நான் பரோட்டா சொன்னேன். ஒருவேளை தோசை நல்லா இல்லனா பரோட்டா எடுத்துக்கலாம், பரோட்டா நல்லா இல்லனா தோசை எடுத்துக்கலாம். எப்படி? எப்படிங்க உங்களுக்கு இப்படி அறிவு அருவி மாதிரி கொட்டிட்டு இருக்கு? என்னங்க, மணி என்ன தெரியுமா? 1 மணி. இப்ப பரோட்டா சாப்பிட்டு ஓகேவா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. நான் என்ன பரோட்டா சாப்பிட்டு தூங்கவா போறேன்? முடிச்சு தானே இருப்பேன். நானே அடுத்த நிமிஷம் எங்க இருக்க போறேன், என்ன பண்ண போறேன் தெரியாம இருக்கேன். பரோட்டா தானே, வாங்குங்க. பரோட்டாக்கு உயிரை விட்டுருவாங்க போலயே. சரி இருங்க, வாங்கிட்டு வரேன். என்னங்க அப்படியே சால்னா கொஞ்சம் தூக்கலா. தூக்கலானா மிளகா பொடி அதிகமா போட்டா? ஐயோ இல்லங்க, நிறைய. ஓகே ஓகே. அன்பு, நீ ஒரு விஷயத்தை கவனிச்சியா? நீ துருவன் கூட இருக்கும்போது அவர் அறியாமலே அவர் மேல சாஞ்சல. அப்ப நீ ஒரு தூக்கம் தூங்குனியே. இதுக்கு முன்னாடி எப்படி இந்த மாதிரி நீ தூங்குன? எப்படியும் ஒரு 15 வருஷம் இருக்குமா இந்த மாதிரி நிம்மதியா தூங்கி? 15 வருஷமா? அதுக்கப்புறம் இப்படி சிரிச்சு பேசி அது ஒரு 10 வருஷம் இருக்குமா? 10 வருஷமா? நமக்குன்னு ஒருத்தவங்க நம்ம பக்கத்துல உட்காந்துட்டு உனக்காக நான் இருக்கேன், உன்னை எல்லா இடத்துலயும் நான் காப்பாத்துறேன்னு சொல்ற மாதிரி இந்த வார்த்தையெல்லாம் நீ இது வரைக்கும் கேட்டிருக்கியா? கேட்டதே இல்ல. இதெல்லாம் இப்ப துருவனால மட்டும்தான் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் லாரி உன்னை இடிக்காம காப்பாத்துனதுல இருந்து இப்ப போலீஸ் தேடுறாங்கன்னு சொல்லியும் என்னை பத்தி கொஞ்சம் கூட அவர் சந்தேகப்படல. உடனே என்ன காப்பாத்திட்டாரு. அது மட்டும் இல்ல அன்பு, போலீஸ் தேடுறாங்கன்னா யாருக்கா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஒரு பயம் வரும். ஆனா அவர் உன்கிட்ட எதையுமே கேட்கல பாரு. ஆனா அவரை போய் திட்டிட்டியே அன்பு. ஃபோன் நம்பர் எடுத்து என்ன உன் ஃபோன் நம்பரை மிஸ்யூஸா பண்ணாரு? உனக்கு தானே ஃபோன் பண்ணாரு, ஃப்ரெண்ட்லியா கூட எடுத்திருந்திருக்கலாமே. ச்சே, என்னடி அன்பு இப்படி திட்டிட்டியே? அன்பு பேசுறத கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஆனா அவளுக்கு என்னதான் பிரச்சனையா இருக்கும்? நல்லா தூங்கி 15 வருஷம் ஆகுதுங்கிறா, சிரிச்சு பேசி ரொம்ப வருஷம் ஆகுதுங்கிறா. அது மட்டும் இல்ல, கூடவும் யாரும் இல்லங்கிறா. இவள என்னதான் பண்றது? அன்பு, துருவா வந்தோடனே மறுபடியும் அவர்கிட்ட சாரி கேளு. என்ன கேக்குறதுனால ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்ட. நீ தான் தப்பு பண்ணிருக்க. அவர் உன்கிட்ட ஃப்ரெண்ட்லியா பேசுறதுக்கு தான் கால் பண்ணிருப்பாரு. இவ்ளோ ஹெல்ப் பண்றாரு, ஒரு கால் பண்ணதுக்கு போய் கேவலமா திட்டிட்டே அன்பு. சாரி எல்லாம் ஒன்னும் வேண்டாங்க. துருவன் வந்துட்டீங்களா? வாங்க. சாரிங்க, அன்னைக்கு நடந்தத இப்ப வரைக்கும் நினைச்சு நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஐ அம் சோ சாரி. ஐயோ, நீங்க வேற ஏங்க சாரி சாரின்ட்டு விடுங்க. அம்மா, பரோட்டா வாங்கிட்டு வந்துட்டீங்களா? இல்லங்க, பரோட்டாக்கு சிக்கன் கிரேவி தான் இருக்கான். ஓகேவான்னு கேக்குறதுக்கு தான் வந்தேன். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லங்க. நம்மளுக்கு பரோட்டா தான் முக்கியம் இல்லங்க. இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இரு அன்பு. பாக்குறதுக்கே சந்தோஷமா இருக்கு. என் மேல படுத்துட்டு அழும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா? உனக்காக எப்போதும் நான் இருப்பேன் அன்பு. அருகில் உந்தன் வாசம் இந்த காத்தில் வீசுதே, விழி தெருவில் போகும் உந்தன் உருவம் தேடுதே, பாவி நெஞ்ச என்ன செஞ்ச உந்தன் பேர சொல்லி கொஞ்ச. துருவன் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? துருவன் நிக்கிறீங்களா இல்லையா? அன்பு தோ ரெடி ஆயிட்டு இருக்கு. 2 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடும். சரிங்க. தோ ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் போய் வாங்கிட்டு வரேன். என்னங்க சாப்பிடுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் தோசையை சாப்பிடுங்க. ஓ, டேஸ்ட் பார்க்க சொல்றீங்களா? சாப்பிடுங்க. ஏங்க சூப்பரா இருக்குங்க தோசை. அப்படியா? ஒரு நிமிஷம் இருங்க. பரோட்டாவும் செம்ம டேஸ்ட்ங்க. ஓ, இப்போ என்ன பண்ணலாம்? தோசையில பாதி எனக்கும் பரோட்டால பாதி உங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கலாம். சரி ஓகே, ஷேர் பண்ணிக்கலாம். ஆனாலும் ஒரு விஷயம் சொல்லுங்க, உங்களை சும்மா சொல்லக்கூடாது. இவ்ளோ ரணகலத்திலயும் நல்லா சாப்பிடுறீங்க. நினைச்சேன் நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு, சத்தியமா நினைச்சேன். என்னங்க, ஒரு உண்மையை சொல்லிட்டா? உங்களுக்கு என்ன புதுசா பாக்குறதுனால நான் நல்லா சாப்பிடுறேன்ற மாதிரி தெரியுது. ஆனா உண்மையா சொல்லணும்னா நான் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதாங்க நல்ல சாப்பாடே சாப்பிடுறேன். அதுவும் மனசுக்கு நிம்மதியா. என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, இவ்ளோ நாளா பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, நாளைக்கு இது வந்துருமோ இன்னைக்கு அது வந்துருமோன்னு யோசிச்சுக்கிட்டே சாப்பிடுவேன். ஐயோ. இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க, நீங்க யார்கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லுவீங்க? எங்க அம்மா கிட்ட. அப்புறம் என் தங்கச்சி கிட்ட. ஆறுதல் சொல்லுவாங்களா? நல்ல சப்போர்ட்டிவா இருப்பாங்கங்க. அப்ப என்ன யோசிச்சு பாருங்க,
எனக்கு தான் யாருமே இல்லையே. ஆ, ஆமால. ம், அதனாலயே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க எனக்கு. ஆனா இப்ப எப்படி சந்தோஷமா சாப்பிடுறீங்க? அதான் என் கஷ்டத்தெல்லாம் சொல்லி அலறதுக்கு நீங்க இருக்கீங்களே. ஆ, அன்பு. ஆமாங்க, இது வரைக்கும் நான் வேற யார்கிட்டயுமே என்னோட விஷயத்தை ஷேர் பண்ணதே இல்ல. நீங்க தான் ஃபர்ஸ்ட். ஓ ஆமா, யார்கிட்டயுமே ஷேர் பண்ணது இல்லைன்னு சொல்றீங்க. என்கிட்ட மட்டும் எப்படி உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு? தெரியலங்க, ஏதோ அடி மனசுக்குள்ள உங்ககிட்ட எல்லாத்தையும் கொட்டிடணும், உங்ககிட்ட அழுதுட்டா நான் ஃப்ரீயா இருப்பேன்னு தோணுச்சுங்க. அதான் சொல்லிட்டேன். ஏங்க, சொன்னது எதுவும் தப்பா? தப்பெல்லாம் எதுவும் இல்ல. சொன்னதுக்கு அப்புறம் ரிலாக்ஸ் ஆயிட்டீங்கல்ல? ரொம்பவே ரிலாக்ஸ் ஆயிட்டேங்க. எனக்கு ஒன்னே ஒண்ணு தோணுது, சொல்லட்டா? ம், சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி எனக்கு பெருசா ஆபத்தெல்லாம் வந்தது இல்லைங்க. ஆனா இப்ப என்ன தொடர்ந்து ஆபத்தாவே வந்துகிட்டு இருக்கு. ஆனா எனக்கு வர ஆபத்தெல்லாம் தடுத்து நிப்பாட்டுறதுக்கு எங்க அம்மா அப்பாவே மேல இருந்து உங்களை எனக்கு ஃப்ரெண்டா அனுப்பி வச்ச மாதிரி தோணுதுங்க. அவினஞ்ச என்ன செஞ்ச உந்தன் பேரை சொல்லி கொஞ்ச என்ன கொன்னாலும் அப்போதும் உன் பேரை சொல்வேனடி. ஏங்க, என்னங்க என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க? உண்மையா தாங்க சொல்றேன். இது எனக்குள்ளே நான் உணர்ந்த ஃபீலுங்க. சரி, ஒன்றும் இல்லை. நீங்க அதெல்லாம் பெருசா எதையும் நினைச்சு வருத்தப்படாதீங்க. ம், ஓகேங்க. ஏதோ சொல்லணும்னு தோணுச்சுங்க, அதான் சொன்னேன். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. சச்சா, நான் எதுவும் தப்பா எடுத்துக்கலங்க. சரிங்க, நம்ம போலாமா? இப்ப போனா கரெக்டா இருக்குமா? செக் போஸ்ட்ல யாரும் நிக்க மாட்டாங்கல்ல? எங்கங்க? பஸ் ஸ்டாப்புக்கா? ம், ஆமாங்க, ஊருக்கு போகணும்னு சொன்னேனே. சரி, ஊர்ல உங்களுக்கு யாரு இருக்கா? யாரும் இல்லைங்க, ஏதோ ஒரு ஊருக்கு ஏதோ ஒரு தெருவுக்கு தான் போறேன். போலீஸ்க்கு பயந்தா? ஆமாங்க, இவ்ளோ நாள் அப்படிதான் பண்ணேன். அப்பதான் இந்த ஊர்ல வந்து மாட்டிக்கிட்டேன். இப்ப வேற ஊரு, அப்படியே போக வேண்டியதா. இவ்ளோ நாளைக்கு இப்படியே ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க போறீங்க? தெரியலங்க. நான் ஒரு ஐடியா சொன்னா கேப்பீங்களா? ம், சொல்லுங்கங்க. ஐயோ, என்ன ஏதாவது தப்பா எடுத்துப்பாங்களா? இல்லங்க, வேண்டாம். நீங்க என்ன திட்டிட்டீங்கன்னா எனக்கு மறுபடியும் மனசு கஷ்டமா இருக்கும். ஐயோ, திட்டலாம் மாட்டேன், சொல்லுங்கங்க. இல்ல, ஏன் அங்க எங்கேயோ ஓடி அலையணும்? பேசாம என் கூட என் வீட்டுக்கே வந்துடுறீங்களா? ப்ளீஸ் ப்ளீஸ் திட்டாதீங்க. நான் உங்களை தப்பாலாம் கூப்பிடல. நீங்க ஓடி ஓடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. எவ்வளவு நாளைக்கு இப்படி ஓடிட்டே இருப்பீங்க? இதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணாமா? அதுக்காக தான் கூப்பிட்டேன். உங்களுக்கு வேணானா வேணான்னு மட்டும் சொல்லுங்க. ஐயோ, அப்படிலாம் நான் எதுவும் தப்பா நினைக்கல. ஆனா என்னால உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுங்க. நான் உங்க வீட்ல தங்குறதுனால உங்க அம்மா அப்பா தங்கச்சின்னு எல்லாருக்குமே பிரச்சனை வரும். வேண்டாங்க, என்ன பஸ் மட்டும் ஏத்தி விட்டுருங்க, நான் போய்க்கிறேன். ஏங்க, உண்மையை சொல்லிட்டா எங்க அம்மாலாம் ரொம்ப ஜாலியான டைப்புங்க. இந்த மாதிரி பிரச்சனை வரும் அப்படி இப்படிலாம் நினைச்சு பயந்து ஒதுங்குற டைப் கிடையாது. அதுவும் இல்லாம எனக்கு 2 தங்கச்சிங்க. 2 பேருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க யாரும் இப்ப வீட்லயும் இல்ல. அப்பாவும் ஊருக்கு போயிட்டாரு. இப்ப வீட்ல அம்மாவும் நானும் மட்டும்தான். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா உங்க பிரச்சனை முடியற வரைக்கும் நீங்க எங்க வீட்லயே தங்கலாம். இல்ல, அது இல்ல, ஒரே பொண்ணா இருக்கீங்க. காலம் வேற கெட்டு போய் கிடக்கு. எல்லாரும் இந்த மாதிரி நல்ல பசங்களா இருக்க மாட்டாங்கல்ல, அதான். உண்மையாதான் சொல்றீங்களா? உங்களுக்கு பிரச்சனை எதுவும்? ஐயோ, சத்தியமா தாங்க சொல்றேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். உங்களோட பிரச்சனை என்னன்னு ஓரளவுக்கு எனக்கு தெரியும். அது முழுசா தெரியற வரைக்கும் எங்க அம்மாக்கு நீங்க எங்க வீட்ல தான் தங்குறீங்கன்றது தெரிய வேண்டாம். என்னங்க குழப்பறீங்க? உங்க அம்மாக்கே தெரியாம நான் எப்படி உங்க வீட்ல வந்து தங்க முடியும்? அதெல்லாம் முடியுங்க. நீங்க என்னோட ரூம்ல தங்கிக்கோங்க. அப்ப நீங்க? ஏங்க பயப்படாதீங்க. என் தங்கச்சி தான் கல்யாணம் ஆகி போயிட்டான்னு சொன்னேன்ல, அவரும் ஃப்ரீயா தான் இருக்கு. நான் அங்க போய்க்கிறேன். நீங்க நினைக்கலாம் அதுக்கு உங்களையே என் தங்கச்சி ரூம்ல தங்க வச்சிருக்கலாமேன்னு. இப்போ என் தங்கச்சி கல்யாணம் ஆகி போயிட்டாலா, அந்த ரூம் ஃப்ரீயா தான் இருக்கும்னு அம்மா அடிக்கடி வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்காக தான் நான் அந்த ரூம்ல இருக்கேன், நீங்க என் ரூம்ல இருங்கன்னு சொன்னேன். ஓ, உங்களுக்கு பிரச்சனை இல்லையே? பிரச்சனை இல்லதான். ஆனா என்னால உங்களால ஒரு பிரச்சனையும் எங்களுக்கு வராது. அப்படியே வந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க வாங்க, நம்ம வீட்டுக்கு போலாம். சரிங்க. துருவா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ, தேங்க்ஸ் எல்லாம் எதுக்குங்க சொல்லிட்டு இருக்கீங்க? இனிமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ். இனிமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்ல அன்பு. நீ தானே சொன்ன உன்னை பாத்துக்கிறதுக்காக தான் கடவுள் மாதிரி உங்க அம்மா அப்பா என்ன உன்கிட்ட அனுப்பி விட்டுருக்காங்கன்னு. கண்டிப்பா உன்னை நல்லா பாத்துக்குவேன். உனக்கு அப்படி என்ன பிரச்சனையா இருக்குன்னு எனக்கு தெரியல. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சீக்கிரமா உனக்காக அதை சரி பண்ணுவேன். எங்கே இருள் என்றாலும் அங்கே ஒளி நீதானே, கண்ணா என்னை
காக்க கண்ணீரையும் காணேனே. கண்ணில் நீ வந்து கதை பேச கனவில் முன்னால சிரிச்சேனே. உலகம் எல்லாமே தடுத்தாலும் உனக்கு துணையாக இருப்பேனே.